என் தங்கப்பிள்ளையே, ஸ்ரீ வாசவி ஜெயந்தியினுடைய இந்த சனிக்கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்கவும், என் குழந்தையை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கவும் உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அவதரித்த தினம். தன்னை எதிர்த்த அரக்கனை தலை வெடிக்கச் செய்தவள் என் பிள்ளையே. இன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற அம்மன் புகைப்படம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படத்திற்கு பூஜைகளை செய்தால் இன்று உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இன்று அம்மன் மனம் குளிர்ந்து உனக்கு ஆசிகளை வழங்குவார். அம்மன் எடுத்த பல அவதாரங்களுள் இந்த அவதாரமும் ஒன்றாகும். என் பிள்ளையே, நல்ல நாட்களில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள். இன்று அம்மனுக்கு பூஜைகள் செய்வதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இன்றைய நாள் உனக்கான நாளாக இருக்க இந்த வராகி அம்மா உன்னோடு பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எவ்வளவுதான் உடைந்து போய் நின்றாலும் அடுத்த அடியை உன்னால் அந்த நேரத்தில் எடுத்து வைக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக யார் நினைத்தாலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. என் தங்கமே, எந்த விஷயத்தையும் கடந்து போவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் நியாயத்தையும் நீதியையும் நீ அங்கே நின்று தேடிக்கொண்டிருப்பாயானால் நிம்மதி என்ற ஒன்று உனக்கு ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. நடந்தது நடந்து விட்டது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்நோக்கி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ மட்டும் முன்னேறுகிறாய் என்றால் நீ மிக பெரிய முயற்சியாளன். யார் ஒருவன் தன்னோடு தன்னையும் மேலேற்றி விடும்படி கெஞ்சும் பொழுது அவர்கள் உதவி செய்து தன்னுடைய முயற்சியினால் அவர்களையும் மேலேற்றி விடுகின்றானோ அவன்தான் உண்மையில் வெற்றியாளன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு எது தேவையோ அதை நோக்கி மட்டும்தான் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீ எதன் மீது அதிகமான கவனத்தை செலுத்துகின்றாயோ அது நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ நன்றாக வாழ்கிறாய் என்றால் உன்னை பார்த்து 10 பேர் பொறாமைப்படுவார்கள். கஷ்டப்பட்டால் அதே 10 பேர் ஏளனமாக பேசுவார்கள். எப்படிதான் நீ வாழ்ந்தாலுமே எவனும் இங்கு உனக்கு எந்த உதவிகளையும் செய்ய போவதில்லை. மாறாக உன்னுடைய நிலை கண்டு கேலியும் கிண்டலும் தான் செய்ய போகின்றார்கள். என் தங்கமே, அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு உன் வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டு கொண்டே நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே வழிகள் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த 2 வழிகளையும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். என் தங்கமே, இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது. இதுதான் முதலாவது வழி. 2வது, எதையும் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. இந்த 2ஐயும் மட்டும் நீ சரியாக பின்பற்றி விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நிம்மதி என்பது உறுதி என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதுமே தனியாக இருக்கும் பொழுது நீ சிந்திப்பதை தெளிவாக சிந்தி. தனிமை கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி வருந்தாதே. தனிமை நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுப்பதற்கு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி அந்த நேரத்தில் சரியான நீ உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீ கூட்டத்தோடு இருக்கிறாய் என்றால் வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பதில் நீ உன் மீது வைக்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. ஆனால் மற்றவர்கள் உன் மீது வைக்கின்ற நம்பிக்கை
உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை மகிழ்ச்சிக்காக நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை மகிழ்வித்து மகிழக்கூடியவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதை நினைத்து மனம் வேதனை அடையக்கூடியவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். இவர்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையாகவே இவர்கள்தான் உன்னுடைய மனதிற்குள் இருப்பதற்கான சிறப்பான தகுதியினை பெற்றவர்கள். ஆனால் நாம் என்ன செய்து விடுகின்றோம்? இது போன்று இருப்பவர்களை விட்டுவிட்டு யார் நமக்கு கெடுதல் செய்கின்றார்களோ அவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோம். இனியாவது கஷ்டம் என்று சொல்லி அழுவதற்கு முன்பாக இதிலெல்லாம் நீ கவனமாகத்தான் இருந்தாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். என் குழந்தையே, நீ கோபப்படும் பொழுது அந்த கோபத்தில் மறைந்து கிடக்கின்ற உன்னுடைய அன்பையும், நீ அமைதியாக இருக்கும் பொழுது அதன் பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற உன்னுடைய வார்த்தைகளையும் யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவாகும். என் தங்கமே, நேரத்தை வீணாக்காமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னால் நிச்சயமாக முடியும். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சாதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அது தானாக ஏற்படாவிட்டாலும் அதை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் மீறி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மதிப்பு என்னவென்பதனை முடிவு செய்ய வேண்டியது நீ மட்டும்தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது வேலை இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, அடுத்தவர்கள் உன்னை கணக்கிடுகின்ற அளவிற்கு ஒரு நாளும் நீ வாழ்ந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு வேண்டியது என்னவோ அதன் மீது நீ அதிகமாக கவனம் செலுத்தினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். சோகத்தினுடைய உச்சத்தை தொட்டேன். சொந்த பந்தங்கள் எல்லாமே என்னை வெறுப்பதை நான் கண்ணார கண்டேன். ஆனால் என்னுள் இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் விதை இப்பொழுது விருட்சமாக மாறி என்னை ஆட்கொண்டு நிற்கிறது என்று என் பிள்ளை எப்பொழுதும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்கின்ற தன்னம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தை, வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்படத்தான் செய்யும். அது ஒரு சாதாரணமான யதார்த்தமான நிகழ்ச்சிதான் என்பதனை புரிந்து கொள். நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக உன்னால் உன்னுடைய வெற்றியினை எட்டிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் மனதில் பதிய வேண்டும். நேரம்தான் இருக்கின்றதே. இன்னும் 5 நிமிடம் கழித்து பார்த்து கொள்ளலாம், அல்லது 10 நிமிடம் கழித்து பார்த்து கொள்ளலாம், அரை மணி நேரம் போகட்டுமே, அல்லது மதியம் வரட்டுமே என்றெல்லாம் கிடைத்திருக்கின்ற நேரத்தை ஒரு நாளும் வீணடித்து விடக்கூடாது. தனக்கு கிடைக்கின்ற பொன்னான நேரத்தை எவன் ஒருவன் வீணடிக்கின்றானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எட்டுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. என் தங்கமே, நேரம் உன் கைகளில் இருக்கின்ற பொழுதே அதை செய்து முடித்து விட வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ உனக்கான நல்லதை நடத்திவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் சோம்பேறித்தனமாக என் பிள்ளை நீ இருந்து விடாதே. என் தங்கமே, நீ நேர்மையாக இருப்பதனால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் கிடைக்காமல் போய்விடலாம். ஏனென்றால் உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் இங்கு மதிப்பில்லையே. ஆனால் அது உன் வாழ்க்கையில் உண்மையில் யார் உனக்கு உண்மையான நண்பர்களாக இருக்க தகுதி பெற்றவர்களோ, யார் உனக்கு உண்மையான சொந்த பந்தங்களாக இருக்க தகுதி பெற்றவர்களோ அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையான அன்பிற்கு மதிப்பு கொடுப்பவர்கள் மட்டும் உன்னை வந்து சேர்வார்கள். என் பிள்ளையே,
அதனால் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயத்திற்கும் கவலைப்படாமல் இந்த நாள் உனக்கான நாள், எந்த நேரத்தையும் வீணடித்து விடக்கூடாது என்ற நம்பிக்கையோடு நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.